எனக்கு என்னதான் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இசிஇ இந்த மாரி மெக்கானிக்கலுக்கு எல்லாமே வந்து பயங்கர டிமாண்ட் வந்திருந்தாலும் கூட, மாணவர்கள் மத்தியில எப்பவுமே ஒரு ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட்டா இருக்கக்கூடியதில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டாப் காலேஜஸில படிக்கும்போது வேலைவாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் படிச்சிருக்கும்போது மெக்கானிக்கலுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மெக்கானிக்கலை நீங்கள் என்ன காரணத்துக்காக செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு மெக்கானிக்கல் பிரான்ச் எடுக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் மெக்கானிக்கல் எடுக்கும்போது. ஏன்னா மெக்கானிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய தேவைப்படும். பொதுவாகவே இன்ஜினியரிங்க்கு தேவைப்படும் அப்படின்னாலும் கூட. ஸோ மெக்கானிக்கலில் என்னென்ன டாப் காலேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் ரேங்கிங் அடிப்படையில் தான் இதை நாம் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுறோம். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் தான். ஓப்பன் கேட்டகரிக்கு முன்னாடி இருக்கிறதா இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எதற்கு கீழே இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஓவரால் ரேங்க் தான் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இதனோட அடிப்படையில் நாம் ஒரு 50 காலேஜஸை வந்து இப்போ பார்க்க போகிறோம். மீதி காலேஜஸ் வந்து வேணும்னா நம்ம அடுத்த இதில் தரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 50 காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எப்பவும் போல் மற்ற வீடியோக்களில் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஓவரால் ஓப்பன் கேட்டகரி ரேங்க் வந்து கம்மியாக இருந்து மற்ற கம்யூனிட்டி கேட்டகரியோட ரேங்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னாலேயும் பின்னாலே இருக்கக்கூடிய காலேஜஸை பாருங்கள். அந்த காலேஜ் ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடியது எப்பவும் போல் சிஇஜி கேம்பஸ் தான். 2279. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பிஎஸ்ஜி டெக்னாலஜி 4914. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரேங்க் மேலே டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய நாடாருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 5139. நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் 7863. அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 10,009. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரேஞ்ச் ரேங்க் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேரி ஆகிட்டு வரதை உங்களால் பார்க்க முடியும் டாப் காலேஜஸ்லேயே. அடுத்தது ஆறாவது இடத்துல சிஐடியில் எய்டடில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் 10,952. ஏழாவது இடத்துல பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட மெக்கானிக்கல் 12,646. எட்டாவது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோடையது 13,871. ஒன்பதாவது இடத்துல கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயமுத்தூர் 16,374. பத்தாவது இடத்துல தியாகராஜா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் 17,438. 11வது இடத்துல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் 18,277. இந்த சாண்ட்விச் செல்ஃப் சப்போர்ட்டிங் ரெண்டை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். 12வது இடத்துல இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் இது தமிழ் மீடியம். நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்க ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத யோசித்து எடுக்கணும். 18,326. தமிழ் மீடியம் யார் எடுக்கிறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்திலே படித்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை தமிழ் மீடியத்தில் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு பதவிகளில் வந்து அந்த முன்னுரிமை அப்படிங்கிறதுக்காக வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறது மெயின். அதுக்கப்புறம் வேறு ரீசன்ஸுக்காகவும் அண்டர்ஸ்டாண்டிங்காக அல்லது தமிழ் மேலே உள்ள பற்று காரணமாக கூட நீங்கள் எடுக்கலாம். அடுத்து 13வது இடத்துல இருக்கிறது சிஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 20,451. 14வது இடத்துல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 25,279. 15வது இடத்துல ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 25,570. 16வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கருப்பூர் 29,828. 17வது இடத்துல ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் 30,691. 18வது இடத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 1219 32,076. 19வது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 33,391. 20வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 33,989. 21வது இடத்துல லயோலா ஐகாம் 35,504. 22வது இடத்துல ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜ் 37,905.
23வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 38,263. 24வது இடத்துல பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 39,692. நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜென்ரல் ரேங்க். நீங்கள் உங்களோட கம்யூனிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்கையும் செக் பண்ணிக்கங்க. அதுவுமே ஓவரால் ரேங்க் தான். அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 25வது இடத்துல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 39,897. 26வது இடத்துல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 45,402. 27வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயமுத்தூர் 46,041. 28வது இடத்துல கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் 46,647. 29வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலி 46,901. 30வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு 49,463. 31வது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ் 53,748. 32வது இடத்துல ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ் 54,141. 33வது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் 54,179. 34வது இடத்துல ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 55,690. 35வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பர்கூர் 59,348. 36வது இடத்துல கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 60,375. 38வது இடத்துல சபீதா என்ஜினியரிங் காலேஜ் 64,676. 38வது இடத்துல வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி மதுரை 65,463. 39வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 65,719. 40வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி 66,573. 41வது இடத்துல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 69,475. 42வது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 70,329. 43வது இடத்துல எஸ்ஆர்எம் வள்ளியம்மை 70,865. 44வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 73,322. 45வது இடத்துல மெப்கோஸ்லங் என்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் சிவகாசி. 46வது இடத்துல சோனா 46வது இடத்துல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 74,427. 47வது இடத்துல வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் சென்னை 77,219. 48வது இடம் பிஎஸ்என்ஏ என்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல் 77,688. 49வது இடம் நேஷ்னல் என்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி 77,833. 50வது இடம் சாரநாதன் என்ஜினியரிங் காலேஜ் திருச்சி 80,524. ஸோ இந்த காலேஜஸ்லாம் மெக்கானிக்கல் வந்து நல்ல ரேங்க் வந்திருக்காங்க. இதெல்லாம் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு டாப் காலேஜஸும் இதில் நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு மெக்கானிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த ஃபீல்டில் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு நல்ல லிஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பரான ரேங்க் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.